கேஸ்கேவே நண்பர்களே, நாம் உலகியல் மார்க்கெட்டை சிந்திக்க உள்ளோம். உண்மையிலே 2 நாளாகவும் பயங்கர பிஸி ஷெடியூல். அதனால் எனக்கு ஜெய்சங்கர் சாருக்கு தான் கொண்டாட்டம். அவருக்கு தான் ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். அதனால் அவரும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தரவாக ஒப்பிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பாருங்கள் சார், நீங்கள் ஒப்பிக்கிறீங்களா, கற்றுக் கொடுக்குறீங்களா, சொல்லிக் கொடுக்குறீங்களா? நாங்கள் ரெடி. வெல்கம். தேங்க்யூ. வணக்கம் சார். சார் நம்ம எப்பவுமே ரெடி சார். ஓகே சார், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணோம்னா, அந்த 2 வாரமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அதை ஒட்டி நம்ம வை ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சுப்பீரியர் தென் எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏன் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியா நிறைய இருக்குது, ஸோ அதெல்லாம் தாண்டி ஸ்டாக்கையும் மியூச்சுவல் ஃபண்டையும் ஏன் நம்ம அதிகமாக ஹைலைட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சார். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு டெபாசிட்ஸ், ரியல் எஸ்டேட்ல, ஈவன் கோல்டில் கூட பண்றாங்க. கோல்டில், பாண்டில், இல்லை ஆர்னமெண்ட்ஸ்ல, இல்லை காயின்ஸா அப்படி பண்றாங்க. இல்லைன்னா நிறைய பேர் சீட்டு போடுறாங்க. ஸோ அந்த சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, பட் நம்ம ஸ்டாக்ஸை முன்னிலைப்படுத்தி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறோம். அது ஏன் நம்ம அது மாதிரி பேசணும், என்ன அதில் சுப்ரியாரிட்டி, என்ன அட்வான்டேஜஸ், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், இது ஜெய்சங்கர் சாருக்கு கொண்டாட்டம்னு சொன்னீங்க. ஆக்சுவலா ஜெய்சங்கர் சாருக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லை சார், ஆக்சுவலா நம்ம கேஷ் கஃபேக்கே கொண்டாட்டம் தான். பிகாஸ் இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம சில்வர் ஜூப்ளியோட இதுவா இருக்கும். நம்ம 25 வாரம் பேசியிருக்கோன்றதே தெரியவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் எதேச்சியா பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம உண்மையிலே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். கொஞ்சம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் போது சார், நீங்க வந்து ஆசிரியர், நீங்க எல்லாமே டிசிப்ளினா இருப்பீங்க. நாங்க வந்து கொஞ்சம் ஜாலியாவே இருந்து பழக்கமாயிட்டோம். பட் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோன்றது திரும்பி பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. தேங்க்ஸ் டு அழகேசன் சார். ரொம்ப அந்த தளத்தை வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க, சத்யநாராயண சார், ரத்னகுமார் சார் எல்லாம் தான் இந்த பேஸை உருவாக்குனீங்க. நம்ம அப்படியே அதில் டிராவல் பண்ண வந்தோம். சவுந்தர பாண்டியன் சார், மதன் சார் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் டிராவல் பண்ணும்போது, அன்பு சார், மஞ்சுளா மேடம்லாம் சப்போர்ட்டிவா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விந்தியா மேடமா நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய தளத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு உத்வேகம்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல். அவங்களுக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் கடைசியில சொல்லிக்கணும் சார். அதுக்கு முன்னாடி சார், எப்பயுமே இந்த 25 வாரம் போகும்போது நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சார், இந்த 25 வாரம் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 25 வாரமும் நம்ம பண்ணிருக்கிறது சரியா பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ரிவைண்ட் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ்ல ஆரம்பிச்சோம். இன்சூரன்ஸ் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் லோன்ஸ் எப்படி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அதுல என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுல வந்து அந்த ஃப்ளாஸ் என்ன இருக்குது, எங்கெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு எப்படிலாம் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். தென் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பெரிய அமௌண்ட் இலக்கை நம்ம அடையிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு, மிட் கேப் ஃபண்ட்ஸு, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பிச்சோம். திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம், எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இதோட ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். அதுல வந்து நம்ம சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய கேஷ் கஃபே உறுப்பினர்கள் எல்லாமே வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அதுல சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து
கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாக்ஸோடைய ரிலையபிலிட்டி, நம்ம கொடுத்தோட ரிலையபிலிட்டி, நம்மளுடைய ஒரு ஒரு கேஷ் கஃபேல இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இவ்வளவு காலம் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட இம்பாக்ட், அதோட யூஸ்ஃபுல்னஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் வந்துட்டு. ஸோ நம்ம அதை வந்து ஸ்டாக்ஸா டைரக்டா கொடுக்க ஆரம்பிச்சது December 22 தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா அதுல நிறைய சௌந்தர பாண்டியன் சார் தான் வந்துட்டு அதுல விஷயங்கள் வந்துட்டு இது மாதிரி பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்திருந்தாரு, ஒரு டிமாண்ட் பண்ணாரு. பிகாஸ் நம்ம கேஷ் காஃபியோட மிகப்பெரிய விஷயமே வந்து நம்ம நண்பர்களுக்கு கொண்டு போகலாம்னு சொல்றத விட நண்பர்களோட வேண்டுகோளுக்கு எனக்கு தான் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கட்டாய வருது, சிக்னல் செக் பண்ணிக்கோங்க. ஜெயசங்கர் சார். சார் சார் கட்டாயி வருதுங்களா? ஜெயசங்கர் சார். கேக்குது சார். எனக்கு சார் பிளிங்க் ஆகுது, விட்டு வருது. மதன் சார் உங்களுக்கு கரெக்டா கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசுறது கேக்குது. ஓகே ஓகே சார். ஓகே சார், நான் கரெக்ட் பண்ணிடுறேன் சார். நான் எப்படின்னு பார்த்தேன் சார். மதன் சார் உங்களுக்கு கேக்குதா? அவர் பேசுறது கிளியரா தான் கேக்குது, கட் இல்லாம. பிளிங்க் ஆகுது சார். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு வந்து December 22 இருந்து பண்ணோம். சார் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு ஆல்கைல் அமைன்ஸும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாரு. ஸோ அதுல நம்ம சஜஸ்ட் பண்ண பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1600 போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பையிங் ப்ரெஷர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம். சார் ஒரு நிமிஷம், எனக்கு இப்பதான் அவர் பேசுறது விட்டு வருது. சரி, இதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த ஆல்கல் அமைன்ஸ் சார் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. 1600 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் எப்போ பையிங் ப்ரெஷர் அப்போ வரல. பட் எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா 1120 and 137 அந்த ரேஞ்சில் வரும்போது பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சாரி. ஸோ இந்த இந்த இது வந்து அந்த அரௌண்ட் திஸ் ஏரியால தான் வந்து வரணும் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா அது நம்ம வந்திருக்குது. அதே மாதிரி சோலாரின்ஸ் பாத்தீங்கன்னா டார்கெட் வந்து 8500 கொடுத்திருந்தோம். ஜெயசங்கர் சார் மூட்டில் இருக்குங்க. அதே மாதிரி 8500 வரைக்கும் வந்து வந்துரும்னு சொல்லியிருந்தோம். அது வந்திருக்கிறது. ஹீரோ மோட்டோ கார்பரேஷனும் சொல்லியிருந்தாரு சார் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டா என்னென்னலாம் பாயிண்ட் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்கலைன் அமைன்ஸ், சோலாரின்ஸ், ஹீரோ மோட்டோ கார்பரேஷன், இதெல்லாம் நம்ம வந்து என்னென்னலாம் சொன்னோமோ எக்ஸாக்டா அந்தந்த பாயிண்ட் வந்திருக்கிறது. சீமென்ஸ் ஸ்பண்டனா நான் திருப்பி வந்து நெக்ஸ்ட் வீக்ல எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நான் சொல்றேன் என்னென்னலாம் மாதிரி விஷயம் வந்திருக்கு இந்த 25 வீக்ஸ்ல நம்ம பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இதுல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் போடுறேன் சார் வந்துட்டு. சாரி. ஸோ இந்த எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது ஒண்ணு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுக்கு கேட்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது அவரோட கான்வர்சேஷனோட முக்கியமான பண்பே வந்து அப்படிதான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த 25 வாரமா நம்ம கொண்டு போற விஷயத்துல பார்க்கும்போது வந்துட்டு we have done ஒரு யூஸ்ஃபுல் திங் அப்படின்ற விஷயத்துல நம்ம ரொம்ப பெருமைப்பட்டு காலர் தூக்கிக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான ஈவெண்டா தான் நம்ம கருதுறோம். நம்ம இதெல்லாம் நான் கம்பைல் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நான் கொடுக்கும்போது அதோடைய இம்பாக்ட் தெரிஞ்சிடும். திடீர்னு வந்து
பார்த்ததுனால அதை வந்து என்னால் அது டக்குன்னு கேதர் பண்ண முடியல. இந்த 25 வீக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நான் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பேன். சாரி ஃபார் த டிலே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். கட்டசி வந்துட்டு இந்த 25 வீக்ஸ் வந்துட்டு கொண்டு போனதுக்கு மிக முக்கியமான காரணமா அழகேசன் சார் வந்துட்டு ஒரு ஒரு டீச்சரா இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி பண்ணா சரியாகும், ரீச் ஆகும் டிஸ்கஸ் பண்ணி செய்வார் வந்துட்டு. தேங்க்ஸ் அழகேசன் சார். இது வந்து ரொம்ப உங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சரி என்ன கொண்டு போகலாம், அந்த அந்த ஆசிரியருக்கு உரிய ஒரு மாண்பு ஒரு பண்பு வந்து உங்களுக்கு அழகா சரியா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அக்கறை நிறைய இருந்தது. அதுதான் அந்த இவ்வளவு தூரம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ இந்த கேள்வி ஞானமும் சரி இந்த கேஷ் கஃபேயும் சரி ரொம்ப நல்லா பண்றதுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபோர் கிரவுண்டாவும் பேக்ரவுண்டா நீங்க தான் இருக்கிறீங்க. அகைன் ஹேட்ஸ் ஆஃப். இது கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சத்யநாராயணன் சார், விந்தியா கௌரி மேடம், ரத்னகுமார் சார், சவுந்தரபாண்டியன் சார், அன்பு சார், மதன் சார், மாரி சார், கவின் மேடம், அண்ணாமலை சார், ரச்சனா மேடம், இங்கெல்லாம் எல்லாமே நம்ம இன்டராக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் இது நம்ம ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதோட ஈடுபாடு, அதோடைய அந்த அது ஒரு சொந்தம் கொண்டாடும் போது உள்ள சந்தோஷம், ஒரு நட்பு வந்து நம்ம கூடும்போது உள்ள கிடைக்கிற சந்தோஷம், இதெல்லாமே நம்ம வந்து ஒரு கேஷ் கஃபேல இங்க யாருமே வந்து பெரிய ஆளு ஒரு சின்ன ஆளு அப்படின்னு கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் வந்து. பட் அதோட உரிமையோட கலந்துக்கிட்டு அதோ இந்த விஷயத்தை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும், இது என்னோட வீடு, நான் என்ன வேணாலும் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது யாரும் கெஸ்டா கிடையாது, எல்லாமே சீம் டு பி ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப் சார். நமக்கு நாமே மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல் நம்ம தெரிவிச்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம ரொம்ப நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. சரி, இல்ல நான் டெஃபினட்டா சொல்லுவேன், எந்த விதத்திலையும் நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம், எந்த யூடியூப் சேனல் வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து தி பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கேண்டினே சொல்லலாம். இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து எல்லாத்தையும் கொடுக்கும்போது வந்துட்டு யூல் ஃபீல் ரொம்ப வந்து பெருமையா இருக்கும். அந்த ப்ரைடு உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளவு ஒரு பெய்டு ப்ரோக்ராம்ல கூட நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு அக்யூரேட்டான ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம், பையிங் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா, கேஷ் கஃபேக்கு உள்ள பெருமையாவே நம்ம நினைக்கிறோம். தேங்க்ஸ் அலாட் சார். இன்னைக்கு நம்ம டாபிக் போய்க்கலாமா சார்? அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்றதா பண்ணிக்கலாம் சார். மதன் சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பி அந்த டாபிக் வந்துடுறோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, why stock and mutual funds are superior than any other investments. ஏன் நம்ம இது நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு நிறைய வாரங்களா இதுதான் நிறைய பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த வேற கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பேசாம இது ஏன் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டாபிக்கா பேச வந்தோம். சீம் டு பி 25th அப்படின்றதுனால நம்ம அதோடைய ஒட்டி சில விஷயங்கள் பேசுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி எனி கமெண்ட்ஸ், ஒப்பீனியன்ஸ், எஸ்பெஷலி இந்த 25 வாரம் நம்ம கடந்ததை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மதன் சார். வாங்க, நாசிக் உங்க எதிர்பார்த்தோம், காணும் இந்த வாரம் வந்திருக்கிறீங்க. இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வாரத்துல இருந்து இந்த 9 o'clock வர்றதுக்கு முன்னால இதுக்கு முன்னால எப்படி நாங்க கிளப் ஹவுஸ்ல எப்படி ஒர்க் பண்ணோம்னா, இன்னைக்கு வருதுன்னா 9 o'clock வருதுன்னா ஒரு 8:45க்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுருவாங்க. இந்த 9 o'clock இது நீங்க காலையிலே போட்டுறீங்களா, அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு இதுல மறந்துடுது. அது இட் இஸ் நாட் கோஆர்டினேட்டிங் ப்ராப்பர்லி. அதனாலதான் நம்ம திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சுன்னா நான் வர்றது. அது ஐ ஆல்சோ வாண்ட் டு பார்ட்டிசிபேட். நான் வந்து நிறைய இந்த மாதிரி கிளப்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். எஸ்பெஷலி மை இன்ட்ரெஸ்ட் இஸ் வெல்னஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட் தான். அது ரெண்டுத்துல தான் நான் பார்ட்டிசிபேட் பண்றது. ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் ஹிந்தி சேனல் பிகாஸ் நான் ஹிந்தி பேசுவேன், பஞ்சாபி பேசுவேன், அந்த மாதிரி ஒரு 7 லாங்குவேஜ் பேசுறதுனால நான் பார்ட்டிசிபேட் ஆல் அதர் லாங்குவேஜஸ். உங்களுதுலயும் தமிழ்ல நம்ம இதோட இதான் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது இல்லை. நீங்க வந்து கரெக்டா அந்த டைமுக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈவினிங்ல, ஸோ டெஃபினெட்லி வந்து ஒரு 5 minutes, மற்ற கிளப்லாம் ஒரு 5 minutesக்கு முன்னாலேயே 9 o'clock we are going to startனா டக்குன்னு அது மெசேஜ் வந்தோடனே பார்த்த உடனே ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ வி கேன் மேக். அடுத்தது என்னன்னா, நம்ம குரூப்ல ஏன் சார் ஆளே வர்றதில்லை, என்ன ப்ராப்ளம்? எதா நானும் ஒரு 2-3 பேர் யாரா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா, ஒய் வி ஆர் நாட் கெட்டிங் அ குரூப் ஆஃப் பீப்புள்?
சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார். உங்க நம்பர் கொடுங்க. வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா நீங்க? நான் வாட்ஸ்அப்ல இருக்கேன். நீங்க அனுப்புறீங்க. ஆனா நீங்க காலையிலேயே இல்ல மதியானமா எப்போ அனுப்பிச்சிடுறீங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஞாபகம் வர்றது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இப்ப பாருங்க எனக்கு ஒரு 10 இல்ல, எனக்கு ஒரு இன்னைக்கு- இது இருக்குங்க. சாரி, நீங்க இப்போ ஒரு இல்ல, 10 ஒரு உங்க 5 நம்பர் மினிட். எனக்கு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பர்சனலா ஃபோன் பண்றேன். சரி, ஓகே 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 ஓகே. நான் உங்களுடைய நம்பரை எடுத்து நானே உங்க நான் நம்பர் உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல தெரியாது. அனுப்பிச்சுடுறேன். நான் ஓகே, உங்க ஓகே, நம்பர் ஓகே. எனக்கு இருக்கு. ஒன் நம்பர்லயே போட்டு நான் உங்களுக்கு இது பண்றேன். ஏன்னா நம்ம பழைய நம்ம கிளப் ஹவுஸ்ல முதல்ல உங்க நம்பரை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிமைண்டர் பண்றேன். சரிங்க சார். சரி, இன்னைக்கு அந்த அப்புறம் ஐபிஎல் நடக்கிறதுல சிஎஸ்கே மேட்ச் வேற இல்ல சார், அதனாலே ஒரு பெரிய விஷயம். அதனால இல்ல. ஆமாமா, அதுக்கு மேட்ச்க்கும் அதுக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட்ல ஷேர் மார்க்கெட்னா எல்லாம் வந்துடுவாங்க சார். பசங்க யாரும் எல்லாமே தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நாங்களாம் கிரிக்கெட், நான் ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட், பட் கிரிக்கெட் மேட்சை பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை. நான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் தட். சரி சார், மார்க்கெட் வந்து லாஸ்ட் டைம் நான் பேசின போது நீங்களும் சொன்னீங்க, லாஸ்ட் வீக் நம்ம பண்ணும்போது ட்ரம்ப் பேசாத இருக்கிற வரையும் மார்க்கெட் ஏறுன்னு. நல்லா தான் ஏறின அந்த மார்க்கெட்டை திடீர்னு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, 25% போடுறேன் கனடா இது இருக்கு, அப்புறம் அந்த இதுக்கு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ்க்கெல்லாம் போடணும்னு அன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆனதான் ஒன்று டவுன் ஆயினே இருக்கு. இப்ப என்னன்னா இப்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நாங்க இப்ப நான் என்னுடைய இது பிரகாரம் பார்த்தேன்னா 2ஆம் தேதி வரலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 2ஆம் தேதி ஏப்ரல் 2 தான் ஆக்சுவலா வந்து ட்ரம்ப் வந்து போடுறாரு. இந்தியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது, இந்தியா எப்படி பண்ண போறாங்க, இந்தியா இதுல ஏன்னா இப்ப என்னுடைய இதுல வந்து நான் 15% வந்து ஃபார்மா வச்சிருக்கேன். அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கேன். டாடா மோட்டார்ஸ் வந்து நம்மளது வந்து மேக்சிமம் அவங்க இந்தியால இருந்து அதிகமா ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றவங்களே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் வந்து இதாகும். பட் ஒன்று என்னன்னா, இட்ஸ் அ குட் டைம் டு பை டாடா மோட்டார்ஸ் ஆல்சோ. டாடா மோட்டார்ஸும் ஃபார்மா இதுக்கும், ஏன்னா நான் ஃபார்மா பீஸ் வாங்கி வச்சிருக்கேன். நான் ஃபார்மா பீஸ் ரொம்ப நாளா வாங்கி வச்சிருக்கேன். ஐ மீன் அட்லீஸ்ட் 169% வந்து இது இருக்கு இப்போ நான் வாங்கின இதுக்கும். பட் வந்து இப்போ என்ன அடுத்த வாரம் வந்து ஏன்னா ஐ டோன்ட் நோ வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், சனி பயிற்சி 29ஆம் தேதி வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலா சனி பயிற்சி இருந்த உடனே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எர்த்குவாக் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்பவே சனி பயிற்சி இந்த வர சனி பயிற்சியில என்ன சொல்றாங்கன்னா, வாட் எவர் ஐ கான் த்ரூ தட், ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் நிறைய யூஎஸ் மார்க்கெட்டே அடிக்க இருக்கும். ஏன்னா யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் டேட்டாவை லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அதிகமா வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை குறைய ஆரம்பிச்சிச்சு. போக போக யூஎஸ் மார்க்கெட்ல ப்ராப்ளம் வரும். யூஎஸ் மார்க்கெட் ப்ராப்ளம் வந்தா நம்மளுக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ எந்த வருஷம் பாத்தீங்கன்னாலும் மார்ச் மந்த் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல தான் மைனஸ் தான் பார்க்கும். ஆனா இந்த தடவை நிஃப்டி வந்து மார்ச் மந்த் வந்து இஸ் கிவன் அட்லீஸ்ட் குட் ரன். ஒரு 2200 பாயிண்ட் போய் திருப்பி 1500 பிளஸ்ல இருக்கு. ஆனா ஏப்ரல்ல தான் பிளஸ்ஸா இருக்கும். ஆனா இந்த தடவை ஏப்ரல் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு ஒண்ணுமே ஐ கேனாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட். நீங்க சொல்லுங்க சார், ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு, என்ன இந்த ஏப்ரல்ல என்ன நடக்க போகுது, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், மார்க்கெட் எங்க இது பண்ண போகுது, கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்சைட் கொடுங்க. தேங்க்யூ சார். வெல் செட் சார். சார் ஆக்சுவலா இந்த இது இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலா இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க சார். அந்த போன தடவை சனி பயிற்சி வந்தப்பதான் வந்து நம்மளுக்கு கொரோனா இம்பாக்ட் வந்தது அப்படின்ற விஷயங்களும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா சார் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு சார், இப்போ நாங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டை படிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டெக்னிக்கலா தான் சார் பிஹேவ் பண்ணும். அந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டுட்டு தான் வரணும். இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல போகும்போது இவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் ரெக்கவரி இருக்கும். அது கிட்டத்தட்ட அது ப்ராஃபிட் புக்கிங்லேயே இருக்கும். சில பாயிண்ட்ஸ் இருக்கு சார், பையிங் பாயிண்ட்ஸ், செல்லிங் பாயிண்ட்ஸ் அப்படி இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹானர் பண்ணி தான் போகணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிக் பிளேயர்ஸ் எல்லாம் பிளே பண்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுதான் மார்க்கெட் வந்துட்டு பிளே ஆகும். டெக்னிக்கல்ல வந்துட்டு எதனாச்சும் ஒரு ஒரு ஷோகாஸ் இருந்தது அப்படின்னம்னா, இந்த இடத்துல மேல போகும், இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஆப்ரேட் பண்றதுக்கு தான் நியூஸ் வந்துட்டு ஒரு பேக்கப் பண்ணும் சார் வந்துட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் வந்துட்டு இப்போ வந்து மேல போற ஃபேஸ்ல தான் சார் இருக்குது. அதனால இப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்ப் பேசாம இருப்பாரு, இல்லைன்னா ட்ரம்ப் பேசாம இருக்கனால்தான் மார்க்கெட் போற மாதிரி அப்படின்னு ஒரு சூழ்நிலை கொண்டு வருவாங்க. இதுதான் சார் நடக்கிறோம் வந்துட்டு. பட் இப்போதைக்கு நிச்சயமா மார்க்கெட் இப்போ வந்து கீழே இறங்கிட்டு தான் சார் மேல போகும். மார்க்கெட் வந்து
இப்ப மேல போயிட்டு இருக்குது இல்லைங்களா, இப்ப திரும்பி ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரும் வந்துட்டு, அந்த சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துட்டு தான் போகும். அதை நான் கூட வந்து நான் வேற நண்பர்கிட்ட நான் கொடுத்திருந்தேன். அதை இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்படியே நான் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன், நான் அதை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை தொட்டுட்டு தான் திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேல போகும். இந்த பாயிண்ட் இருங்க, நான் அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சொல்லிடுறேன். இதை டச் பண்ணிட்டு திருப்பியும் ஃபர்தரா மேல போகும். நான் மேல போறது எங்கன்றது இந்த டேர்னிங் பாயிண்ட், அதாவது ரிவர்சிங் அப் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் தெரிஞ்சிடும். சார் ஆஃப் தி மோஸ்ட் வந்து 23,385 வரைக்கும் கீழே மார்க்கெட் வரும். அப்படி இல்லைன்னா 23,275 வரைக்கும் வரும். அதுவும் இல்லைன்னா 23,205 வரைக்கும் மார்க்கெட் வரும். இந்த 3 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் கீழே வந்துட்டு இதுக்கப்புறம் திருப்பியும் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் வந்துட்டு. சோ இந்த பாயிண்ட் வந்துட்டு திருப்பி மேலதான் போகும். சரி, இப்போ வந்து நம்ம மார்க்கெட் சார், நான் இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுங்களா சார்? கேட்டது சார். ஓகே சார், இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேல வரும். இந்த மேல வரும்போது திருப்பி எங்க போகும் சொல்லிட்டு அந்த டச் பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் இந்த ஒரு பவுன்ஸ் வந்துட்டு எவ்வளவு கீழே போகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேல வந்துட்டு மேல போகும். அந்த ரைஸ் வந்து அப்படிதான் இருக்கும். எவ்வளவு கீழே வருதோ, இந்த நம்ம வில் அம்பு விடுற மாதிரி, வில்லு எப்படி பின்னாடி வந்து இந்த போவை இழுத்து விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி போகுன்ற மாதிரி, இது எவ்வளவு தூரம் கீழே வருதோ அந்த ஃபால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபால் நம்ம பின்னாடி எவ்வளவு இழுக்கிறோம் அப்படின்ற பொறுத்து. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டோம்னா இந்த ரைஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார், நம்ம திருப்பி சொல்ற இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறோம். நம்ம வி ஆர் நாட் NICM சர்டிஃபைட். நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட நாலேஜ் வச்சுதான் இங்க நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம். ஸோ முடிவுகள் வந்து எல்லாமே வந்து நண்பர்கள் பொறுத்து இருக்கிறது. ஸோ இதுதான் சார் பாயிண்ட் வந்துட்டு. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்துட்டு இப்போ மேல போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர சான்ஸ் இல்லை. நம்ம முன்னாடியே எப்பயும் போல சொல்லிட்டே இருக்கிறோம். மார்க்கெட் வந்துட்டு திருப்பியும் அரௌண்ட் ஒரு 23, 24, 25, 26 எல்லாம் போயிட்டு தான் திருப்பியும் கீழே வரும் அப்படிங்கிறது. நிச்சயமா கீழே வரும். அது வந்து 21,000 ஆகும், 19,000 ஆகும் இருக்கலாம் அப்படின்றது. அதான் திருப்பி என்ன சொல்லணும்னா, அந்த பாயிண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பாயிண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து நம்மளுடைய இது சார். அதனால மார்க்கெட் வந்துட்டு நிச்சயமா இந்த வாரம் இந்த பாயிண்ட்ஸை தொட்டுட்டு திருப்பி மேலதான் போகும். கீழே விழுந்துடாது சார். இதுக்கப்புறம் ஒரு ஃபால் கிடையாது. இந்த ரிவர்சிங் பாயிண்ட்ஸை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஆக்ட் பண்ணும். ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து சார் வேற என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம். நீங்க சொன்ன டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போ என்கிட்ட இல்ல வந்துட்டு, நான் நெக்ஸ்ட் வீக் நான் பண்றேன். நீங்க எப்படி டாடா மோட்டார்ஸ் வந்து எந்த பாயிண்ட்ல இருக்குது, பையிங் ஃபேஸ்ல இருக்கா, செல்லிங் ஃபேஸ்ல இருக்குதா, இது வந்து பையிங் அட்வைசபிள் பாயிண்டா இல்ல செல்லிங்ல இருக்கு, ரெக்வயர் பண்ணிட்டு நம்ம வெளியில வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படிங்கறதெல்லாம் நான் பார்த்துட்டு போடுறேன் நானு. இதான் சார் வந்து. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சார். அன்பு சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில இப்போ இந்த செவ்வாய் புதன்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டினா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நல்ல ஈக்விட்டி ஃபண்டு ஸ்மால் மிட்டுக்கு போலாமா, இல்லாட்டி லார்ஜ் மிட்டுக்கு போலாமான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்போ ஆக்சுவலா சார் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சார் எப்பயுமே இந்த லாங் டேர்ம் தான் அட்வைசபிள் சார். ஒரு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 15 இயர்ஸ்லாம் இருக்கிறீங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும் சார். ஷார்ட் டேர்ம்ல பண்ணும்போது வேணும்னா நீங்க நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ நம்மளுக்கு பணம் வந்து எப்போ தேவைப்படுது, இந்த 2 ஃபேக்டரை நம்ம வச்சுக்கிட்டு தான் சார் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம்ல நம்மளுக்கு பணம் தேவைப்படுது, வேற எதுக்கும் ஒரு பணம் தேவைப்படுது, அப்போ நம்ம எப்படி ரோல் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் சார். பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்சனலான விஷயம் சார். அது ரொம்ப ஜென்ரலைஸ் பண்றாங்க, அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். வந்துட்டு நிறைய ஃபைன் பாயிண்ட்ஸ் இருக்குது. வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் என்ன பண்றேனோ அதை நீங்க பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்களோ அது நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காப்பி கேட்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணக்கூடாது சார். அது வந்து ஜென்ரலைஸ் பண்ணவே கூடாது.
ஒரு ஒரு 7-8 டேர்ம் இருக்கு சார். அந்த டேர்ம் பேஸ் பண்ணி தான் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். அதுல கம்ப்ளீட்டா உங்களுடைய ஸ்டைலும் என்னோட ஸ்டைலும் அங்க டிஃபர் ஆகும் நிறைய வந்துட்டு. அப்ப நான் வந்து உங்களுக்கு பர்சனல் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தெரியணும்னு சொன்னோம்னா, உங்க ஏஜ் ஃபேக்டர் என்ன, உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி என்ன, உங்களுக்கு இந்த ஃபண்டோடைய தேவை வந்து எவ்வளவு தேவைப்படுது, ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அதை டிராவல் பண்ண விடுறீங்க, என்னைக்கு உங்களுக்கு அந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணி இருக்கணும்னு தேவைப்படுது, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, உங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு இந்த மாதிரி ஒரு 7-8 ஃபேக்டர்ஸ் இருக்கு சார். அந்த ஃபேக்டர்ஸை வச்சு தான் சார் நம்ம பண்ணணும். நீங்க வேணா வந்து பர்சனலா நீங்க எனக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, நம்ம அது வந்து சொல்லலாம் வந்துட்டு. அது ஒன்றும் சிம்பிளான விஷயம் தான் சார் வந்துட்டு. அது பண்ணும்போது நீங்க எக்ஸாக்டா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட் ஆகும் சார், இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2-3 சாய்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்படி பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். ஜென்ரலா வந்து நீங்க ஸ்மால் கேப் பண்ணலாமா, மிட் கேப் பண்ணலாமா, லார்ஜ் கேப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதே வந்து சார் அது வந்து இட்ஸ் நாட் செலக்டபிள் கிடையாது சார் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து சார் எப்பயுமே ஃபாலிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, தப்பே கிடையாது. ரைசிங் மார்க்கெட்ல போகும்போது தான் நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணி பண்ணலாம், எது வந்து இப்போதைக்கு ரைசிங்ல இருக்குன்னு சொல்றேன். நீங்க அந்த சொன்ன இந்த ஸ்மால் கேப்பா, லார்ஜ் கேப்பா, இல்ல வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்லயே பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல பண்ணலாமா அப்படிலாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் ஃபாலோ ஆகும்போது வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ்ல இருந்து கம்மியான ஒரு ஒரு இது கொடுத்தா, கவனம் கொடுத்தாலே போதும் வந்துட்டு. ஸோ ரொம்ப வந்து ஒரு பெருசா வந்து அக்கறைலாம் வச்சுக்க வேண்டாம். ஃபாலிங்ல இருக்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒரு பர்சனலைஸ்டான ஒரு டிசிஷன் தான் சார் ரொம்ப நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஜெய் சார் ஒன்று கேட்கலாங்களா? சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ஜெய் சார், ஆக்சுவலி இப்போ வந்து என்னன்னா கோல்டு வந்து வர ஜூனுக்குள்ள 9,200 டச் ஆகுன்றாங்க கோல்டு. ஏன்னா எதனால இது மாதிரி கோல்டு டச் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, டியூ டு ட்ரம்ப் வந்து அன்பிரடிக்டபிள் அவருடைய பாலிசி இருக்கிறதுனால யூஎஸ்ல இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் வந்து தே ஆர் பையிங் கோல்டு மோர். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க, கோல்டு பை பண்றாங்க. சைனா இஸ் ஆல்சோ பையிங் மோர் கோல்டு. இப்போ கோல்டு போக போக விலையேறும். இப்போ நான் பேசிக்கலா வந்து என்னன்னா, என்னுடைய இது வந்து ஒன்று வந்து பிசிக்கல் கோல்டு வாங்குறது, எவ்ரி மந்த் ஒரு அமௌண்ட் போட்டு பிசிக்கல் கோல்டு. ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு சீட்டு கட்டியிருந்தாங்க எங்க ஒய்ஃபு. அவர் ஒரு போட்டு இப்போ போன மாசத்துல இருந்து நாங்கள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அது நான் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன டிசைட் பண்ணா, ஒவ்வொரு மந்த்து பிசிக்கலாக கோல்டு வாங்கி வச்சுக்கோ. ஏன்னா எவ்ரி மந்த் அது ஏறுது, ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த்ஸுக்குமே 5 to 6% டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இந்த மார்ச்லேயே இதுவரையிலேயே 7% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் கோல்டு பீஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ மோர் ஆஃப் கோல்டு பீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இல்லை ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கிறது நல்லதா? அதுவும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கும் போது அதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காயின் வாங்கினாலும் அந்த காயின் மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுக்குவேன். அவங்ககிட்டே கொடுத்து அந்த காயின் மேலே அது டாலர் மாதிரி போட வைக்கணும். ஏன்னா அது எடுத்துன்னு போய் பேங்க்கில் வச்சா தான் பணம் கொடுக்குறான், காயினை வச்சா பணம் கொடுக்க மாட்டான். ஸோ அதுல மேலே ஒரு டாலருக்கு தேவையான போட்டு அவங்க இடத்துல காயின் கார்டே கொடுத்து இந்த காயின் மேலே அது இது ஒட்டி போட்டு கொடுங்க செயினில் போடுற மாதிரின்னு. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கிறது நல்லதா? பாயிண்ட் நம்பர் 1 திஸ் கோல்டு ரிகார்டிங். செகண்டு, இப்போ இருக்கிற கொஞ்சம் இருக்கிற ஃபண்டை ஒரு 20% கோல்டுலேயும் இன்னொரு ஒரு 30-40% பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா பாண்டு வந்து மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த இருக்கும். அதனால 2025ல நம்ம வந்து நிஃப்டி அக்கார்டிங் டு யூ என்ன ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒரு 7% இல்லை 8% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாமா? இல்லை ஒரு ஜிடிபி ரிட்டர்னுக்கு கீழே ஒரு 6 to 6.5% டிசம்பர் எண்டுக்குள்ள வருமா? நியூயார்க் இந்தியன் ஃபியூச்சர் மார்க்கெட் நிஃப்டி எட்டு சொல்லுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 50 அது உங்களுடைய இது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ கரெக்ட் டைமா? ஏன்னா நெக்ஸ்ட் 50 தான் ரொம்ப மோசமாக அடிபட்டது. 30 to 40% அடிபட்டதே அதுதான் இப்போ. ஸோ how do you see this market 2025ல இந்த நெக்ஸ்ட் 50யும் நிஃப்டியும் எப்படி இருக்கும், கோல்டு அண்ட் பாண்ட் மார்க்கெட்? ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ சார். அருமையான கேள்வி சார். சார் நம்ம முன்னாடியே நம்ம கிளப் ஹவுஸ்லேயே சொல்லியிருந்தோம், கோல்டோடைய மிகப்பெரிய நெக்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு அது வந்து அச்சீவபிள் டார்கெட் வந்து 10,120 சொல்லியிருந்தோம் சார் நம்ம. சார் இது கண்டிப்பா அதுல போகும். இந்த 2025ல அது போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு சார். சார் நீங்க அதே மாதிரி ஒரு சின்ன இங்க வந்து ஒரு ஒரு கான்ட்ரா இருக்கு சார் வந்துட்டு. ஆக்சுவலா மார்க்கெட் வந்து மார்க்கெட்டுக்கும் கோல்டுக்கும் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். மார்க்கெட்ல கொஞ்சம்
கீழே இறங்கும் போது கோல்டு பிரைஸ் வந்து மேல போகும். மார்க்கெட் வந்துட்டு மேல போச்சுன்னா கோல்டு பிரைஸ் சஸ்டைன் ஆகும், இல்லைன்னா கொஞ்சமா வந்துட்டு கீழே இறங்கும் வந்துட்டு. இதுதான் வந்து கோல்டோட விஷயம். பிகாஸ் கோல்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது சார், ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த டைம்ல தற்காத்துக்கிறதுக்கு ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து இன்ஃபிளேஷனை வந்துட்டு ஒரு மீட் அவுட் பண்றதுக்கும் என்னோட பணத்தை வந்து சேஃபா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கோல்டை நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். வந்துட்டு கோல்டு வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னா எனக்கு ஒரு ஒரு அசெட் பில்டிங்க்குலாம் வந்து கோல்டை வந்து நம்ம பண்ணவே கூடாது சார். அது 100% அது இஸ் நாட் அட்வைசபிள். பட் அந்த ஒரு மார்க்கெட் கீழே இறங்குது, என்னோட பணத்தை நான் வேற எங்க முதலீடு பண்ணலாம் அப்படிலாம் சொல்லும் போது நம்ம அதுல கோல்டுல அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு சஸ்டைன் பண்ணிக்கிறதா வச்சுக்கலாம் வந்துட்டு. இதுதான் கோல்டோடைய விஷயம் வந்துட்டு. சார் நீங்க சொல்ற மாதிரி கோல்டு பாண்ட் வந்துட்டு செலக்ட் பண்றீங்களா, கோல்டு பீஸ்லயோ இல்ல கோல்டு இடிஎஃப்லயோ பண்றது வந்து ரொம்ப 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 அட்வைசபிளான விஷயம் சார். பிகாஸ் இது வந்து இம்மீடியட்டா லிக்விடேட் பண்ண முடியும். தென் வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, உங்களுக்கு டாக்ஸேஷனோ இந்த மாதிரியான டாக்ஸேஷனுக்கோ இல்லை ஒரு பெருசா வந்துட்டு செய்கூலி சேதாரம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஆக்சுவல் கவர்மெண்ட்ல என்னென்னலாம் உங்களுக்கு நார்ம்ஸ் இருக்கும் அதை மட்டும் நீங்க பண்ணா போதும். ரொம்ப 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 மியர் கமிஷன், ஒரு டிரான்சாக்ஷன் 20 ரூபான்ற மாதிரி நம்ம புரோக்கர் கொடுத்துட்டா போதும். இந்த மாதிரி பெஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மார்க்கெட்ல நம்ம இடிஎஃப்ஓ பீஸ் மாதிரில வந்து கோல்டு காயினை கூட பண்ண முடியாது சார். சார் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். கோல்டு காயின்ல வந்துட்டு அந்த மேல வந்து அந்த ஒரு ஓட்டை போட்டுட்டாங்கன்னா அது ஆர்னமெண்டா போயிடும் சார். நம்ம காசு மாலையெல்லாம் கோக்குற மாதிரி ஆயிடும். ஒரு காயினா இருந்ததுன்னா அது ஆர்னமெண்ட் கிடையாது, ஆர்னமெண்ட் மட்டும்தான் அடகு வைக்கணும் சார். இதுதான் வந்து பேங்கோட ரூல். ஸோ அந்த காயின் மேல நீங்க காது வச்சிட்டீங்கன்னா தான் வந்துட்டு அது வந்து ஆர்னமெண்ட் அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பெஸ்ட் சார், சூப்பரா பண்றீங்க. நம்மளும் அது கேஷ் காஃபில நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சார் ஆனா சார் இது வந்து நீங்க ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்துல நீங்க காயினை வச்சுக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி ஒரு லிக்விடேட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிலாம் பண்றது வந்துட்டு வச்சுக்கிறது பெஸ்ட் சார். பட் ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு அன்லஸ் ரொம்ப 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 சார் நல்லா கவனிச்சுக்காங்க சார், ரொம்ப 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 நீடியா இருந்தா மட்டும் ஆர்னமெண்ட்ஸ் வச்சுக்காங்க. பிகாஸ் ஆர்னமெண்ட்ஸ் வந்து எந்த விதத்திலையும் அது வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ உங்களுக்கு அட்வைசபிளே கிடையாது. பிகாஸ் ஒரு 100 ரூபாய் பொருளை நீங்க சேதாரம் செய்குள் எல்லாம் தாண்டி பண்ணும்போது 125 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதே திருப்பியும் நீங்க விற்கும் போது அந்த 100 ரூபாய் பொருளை 125 ரூபாய்க்கு போனதுக்கு அப்புறம் அதுலயும் ஒரு 15 ரூபாய் தள்ளுபடி பண்ணி அவங்க 110 ரூபாய்க்கு தான் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஸோ உங்களுடைய அந்த கோல்டு அப்ரிஷியேட் ஆகணும்னு சொன்னோம்னா நீங்க வாங்கும் போது கொடுத்த கூடுதல் விலையான 25 ரூபாயும் நீங்க விற்கும் போது கழிக்கப்படுற விலையான 15 ரூபாயும் இதை கூட்டி பாத்தீங்கன்னா 40 ரூபா. இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள கோல்ட 140 ரூபாய்க்கு மேல போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், 5% 10% ஏறினாலே நல்ல ப்ராஃபிட். 100 ரூபாய் வாங்கின பொருள் 105 ரூபாய் போனாலே ப்ராஃபிட். பட் நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் கிடையாது, லாஸ். அப்ப இந்த 100 ரூபாய் பொருள் 145 ரூபாய் போனா மட்டும்தான் நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட். நான் சொல்றது ஆர்னமெண்ட் சார். ஸோ கிட்டத்தட்ட 50% வந்துட்டு போனா மட்டும்தான் நீங்க ஆர்னமெண்ட் மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை நீங்க திருப்பி எடுக்க முடியும். அதனால நம்மளுக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் ஆர்னமெண்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதா காயின் வாங்கிக்கோங்க. மேக்சிமம் வந்து கோல்டுல வந்துட்டு இடிஎஃப்லயோ இல்ல பீஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேற எதுலயும் பண்ண வேண்டாம். அதனால இந்த வருஷம் சார், இந்த வருஷம் அடுத்த வருஷம்லாம் நிச்சயமா அந்த கோல்டுல வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல தொட்டதுக்கு அப்புறம் டார்கெட் பாயிண்ட் தொட்டதுக்கு அப்புறம் திருப்பி அது சஸ்டைன் ஆயிடும். பட் அது வரைக்கும் நம்ம கோல்டுல கொஞ்சம் விளையாண்டுக்கலாம். அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுனால கோல்டோட டிமாண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு, ஏன்னா அடுத்த கேஷ் ரிசர்வா வந்துட்டு கோல்டு தான் வச்சுக்கிறாங்க. அதனால கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ மெயினா இப்போ முன்னாடிலாம் வந்து டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணதை தாண்டி இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குது. அதனால இப்போதைக்கு கோல்டு வந்து ஒரு அப்ரிஷியபிள் திங் சார். பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் திங் கிடையாது. இப்போ நம்ம ஹெட்ஜிங் தான் அதுக்கு வந்து. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க எவ்வளவு நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சார் இன்ஃபிளேஷனுக்கு மேல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஆவரேஜா வந்துட்டு ஒரு 12-15% எல்லாம் கண்டிப்பா வந்து 2025 அச்சீவ் ஆகும். பட் நீங்க இதுல வந்து நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் சார். திருப்பி ஒரு 25,000 26,000 பர் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்தரா மேல போதா இல்லையாண்டு நம்ம அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல வந்து நம்ம குவிட் ஆகிறது பெஸ்டா இருக்கும். அப்போ நம்ம முக்கியமான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அந்த எந்த செக்டர் இன்வெஸ்ட் பண்ற அந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட் வந்து நம்மளுக்கு எது வந்து நம்ம அப்ரிஷியபிளா இருக்கும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செலக்டட் ஸ்டாக்ஸ்ல பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம என்எஸ்சில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,800 ஸ்டாக்ஸ் இருக்கு சார். 2,800 ஸ்டாக்ஸுக்கும் நிஃப்டி கூடவே டிராவல் ஆகாது.
சார் நிஃப்டி கூட நிஃப்டி எந்த சைட்ல டிராவல் ஆகுதோ அதுல வந்து டிராவல் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு 1500னா கூட ஒரு 1300 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி பத்தி கவலைப்படாம அது இஷ்டத்துக்கு டிராவல் ஆகும். நம்ம அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். நம்ம வந்து ஒன்ஸ் வி ஆர் ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது சார் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது நம்ம அழகா பிளான் பண்ணியே பண்ணலாம் சார். அது ஒரு டெஃபினட் வின்னே பண்ணலாம், ஷூர் ஷாட்டே நம்ம எடுத்துக்கலாம் சார். அதனால நம்மளுக்கு வந்து அதுல வந்து வேற எந்த ஒரு ஒரு இதுவா வேண்டாம் சார். நம்மளுக்கு அந்த தயக்கம் வேண்டாம், ஹெசிடேஷனே தேவையில்லை. வி கேன் ஷூர்லி வின் சார். அந்த வின்னிங் இதை வந்து நம்ம அழகா ஹோல்டு பண்ணிக்கலாம் சார். ஒரு தேங்க்யூ சார். வேற ஏதாவது நடுவுல குறுக்கிறது சாரி, நீங்க ஒரு திமேட்டிக்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இது பக்கம் நல்ல காலம் நீங்க அந்த பாயிண்ட் நல்லா டச் பண்ணீங்க. சொல்லுங்க சார். இப்போ வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது கம்பெனிங்க இந்த திமேட்டிக் இது இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 ஷேர் வாங்குறேன்னு வச்சு, நான் ஒரு 20 ஷேரை நான் ஒரு திமேட்டிக் பேஸ்கெட்ல போட்டு அதை ஒரு 4 குரூப்பா பண்றேன். ஒரு 20 ஷேரை வந்து 5 போட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 நானே டிசைட் பண்ணிட்டு, இப்ப அந்த குரூப் அந்த இருக்கிற 4 ஷேருக்கும் நான் வந்து டிசைட் பண்றேன் 25% அதுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்றேன் சாஃப்ட்வேர்ல. கொடுத்துட்ட பிறகு நானும் அந்த திமேட்டிக் பேஸ்கெட்ல ஒண்ணுக்கு நான் ஒரு 20,000 ரூபாய் போடுறேன். அதே திமேட்டிக் 2ல நான் ஒரு 35,000 போடுறேன். திமேட்டிக் 3ல 50,000 போடுறேன். 1 lakh. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் அங்கே போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது டிவைட் பை 25% ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க சாஃப்ட்வேர் பார்த்துருக்கீங்களா, இல்ல வேற who is providing like that? லைக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் JM ஃபைனான்ஸ், ஸ்டோலா ஆர் இந்த புதுசா ஏதாவது வந்துருக்குது, ஏதாவது கம்மா கிளாஸ் பண்ணிக்கலாம். நான் இதுவரையும் எதுவும் கம்மா கிளாஸ் பண்ணதில்லை. அது மாதிரி எதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. ஃபைன் சார். சார் எனக்கு இல்லை சார், நான் இன்னும் பார்க்கல. நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் சார். சார் எனக்கு தெரிஞ்சு சார் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு அக்யூரசி நம்மளுக்கு ப்ரெசிஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சார் நம்ம பிளைண்டா போறதே இல்லை சார். ஆக்சுவலா இப்போ நேற்று வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெருசா வந்து அதில் அனலைஸ் பண்ணல. எனக்கு நான் பர்சனலா ஐ டோன்ட் சஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சார். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ்ல விளையாடுறது பிடிக்கும் எனக்கு. பட் என்னோட பொண்ணு வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வந்து கோர்ஸ் படிக்கிறாங்க சார். நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணோம். அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிப்பாங்க. நம்ம வந்து நம்மளுடைய புரிதல் வந்து சரியா இல்லாதப்போ நம்ம வந்து மாத்திக்கணும் இல்லைங்களா. அப்புறம் நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதுவுமே வந்து as it is நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நான் உட்காந்து எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணி இவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன இது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஒன்ஸ் எனக்கு அது சாட்டிஸ்பாக்சன் இருந்தாதான் நம்ம வந்துட்டு பண்ணணும், எனக்கு அது வந்து ரிசல்ட் கொடுத்தாதான் நம்ம பண்ணணும்ன்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும் சார். அதெல்லாம் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு நான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ல வந்து பார்த்துட்டு நிறைய வந்து ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பிகாஸ் பெஸ்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும், போற போக்குல பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது சார் எனக்கு திமேட்டிக் ஃபண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் கூட நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக்கையும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு இது எங்க போகும் அப்படின்னு பார்த்து தான் பண்ணுவோம் சார். எனக்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல கூட சார் எனக்கு அதுல பெரிய வந்துட்டு இது கிடையாது. பிகாஸ் அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பேஸ்கட்டையும் ஒன்னா போடாம ஒரு செக்டோரிலையும் பண்ணணும் அப்படின்வாங்க. இது வந்து ரிஸ்க் டேக்கர் வந்து என்ன மாதிரியான அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குன்றது பொறுத்து தான் சார் இருக்குது. இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றதால நம்ம அந்த மாதிரி பிளைண்ட் ரிஸ்க் எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அதுல வந்து உடன்பாடு ரொம்ப கம்மி. அது பிளைண்ட் ரிஸ்க் வேண்டாம், ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் வந்து நம்ம பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார். அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா கூட வந்துட்டு நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத நான் இங்க பணிவோட சொல்லிக்க விரும்புறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க சொன்ன பாயிண்ட். பட் அங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹலோ சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க சார். இல்ல சார் ஏதாவது டைம் ஆயிடுச்சா? சார் என்ன சொல்றாரு இவர் சார்? இல்ல பேசுங்க சார், முடிச்சிடலாம், பேசுங்க.
சார் நம்ம இந்த டாபிக்கோட நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் சார். நம்ம இந்த டிஸ்கஷன்ல முடிச்சுக்கலாம் சார். வந்துட்டு நம்ம டாபிக்கே போகவே நம்ம டாபிக் நெக்ஸ்ட் வீக்ல எடுத்துக்கலாம் சார். ஒன்னும் விஷயம் இல்லை, சொல்லுங்க சார் நீங்க. இல்ல நீங்க நான் என்ன வாட் ஐ எம் கமிங் டு த பாயிண்ட் இஸ், நீங்க அந்த இது பேஸ்கெட் வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ்கெட்ல என்ன நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்க எவ்வளவு வாங்க, அந்த ஷேர் சமயத்துல என்ன ஆகுறதுன்னா நம்ம வாங்குறதுக்கு மறந்துடுறோம். நம்ம ஒரு ஷேரா போய் வாங்கும்போது இந்த ஷேர்ல 10 வாங்கலாமா, 5 வாங்கலாமா, இல்ல 4 வாங்கலாமா, எவ்ரி மந்த்லி ஒரு சிப் மாதிரி அதை வாங்குறோம். பட் அப்படி வாங்குறத விட ஒரு அமௌண்ட்டை நம்ம போட்டு விட்டோம்னா, அது டிவைட் பண்ணி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிவைட் பண்ணும். அதனாலதான் நான் கேட்கறேன். அப்புறம் இன்னொரு ஜஸ்ட் ஐ எம் கமிங் டு த பாயிண்ட், இந்த 25, 26, 27ல கம்மிங் இயர்ஸ், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல do you recommend to invest Nifty 50 index SIP, next 50 index SIP பண்றது நல்லதுங்களா? What is your opinion? சார் ஆக்சுவலா சார் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் சார், இப்போ இந்த ஃபால் வருது எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல சார். இந்த இப்போ நம்ம திருப்பி மேலே போய்கிட்டு ஒரு 25, 26 திருப்பியும் அந்த ரீச் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு ஃபால் வருது, அது 21,000க்கோ இல்லை 19,000க்கோ வருது நம்ம பல காலமா சொல்லிட்டு இருக்கோம்ல சார். இந்த 19,000 இல்லை 21,000 இந்த ஃபால் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரைஸ் ஆகும் பாத்தீங்களா சார், அதுதான் சார் வந்துட்டு பொட்டன்ஷியல் நிஃப்டிய. அங்க வந்து நிறைய வாய்ஸ் பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். ஓ சார், இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நடுவுல சில சமயத்துல இதாயிடுது, பாஸ் ஆயிடுது உங்களுக்கு. என்னன்னு தெரியல சார். சார் இப்போ வந்து அதான் இப்ப கேட்கவே இல்லை சுத்தமா. ஒரு ஃபால் வரும் சார். அந்த ஃபால் வந்து எது வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா 21,000 இல்ல 19,000 இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறோம் சார். இந்த ஃபால் வந்துட்டு ஒன்ஸ் இட் அந்த ஃபாலோடைய அந்த பாயிண்ட் வந்துட்டு ஒன்ஸ் இட் அச்சீவ்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி ரைஸ் ஆக ஆரம்பிக்கிறோம் சார். அந்த ரிவர்சிங் ரைசிங் பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் சார். பொட்டன்ஷியல் இன்வெஸ்டிங் பாயிண்ட்ன்றது அதுதான் சார். அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு இப்ப நம்ம 2020 நம்ம எப்படி மிஸ் பண்ணமோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது சார். அப்போ நிறைய ஸ்டாக்ஸ் சீப்பா கிடைக்கும், நிஃப்டியும் நம்ம அந்த இடத்துல சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும்போது பண்ணணும் சார். பட் நிஃப்டி எப்பயுமே எல்லா ஸ்டாக்ஸும் நிஃப்டி எதுவா இருந்தாலும் சார், நீங்க அதை எண்ணி ஸ்டாக்ஸ் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல மூவ் ஆகுறது தவிர்க்க முடியாது சார். ரொம்ப ரொம்ப காஷியஸா இருக்கிறவங்க, வாட்ச்ஃபுல்லா இருக்கிறவங்க, எந்த பாயிண்ட் வந்து கீழே வருதோ அப்ப நம்ம நைஸா வந்து குவிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டு எப்ப திருப்பியும் அந்த லோயஸ்ட் பாயிண்ட் வருதோ அப்ப திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கணும் சார். அது வந்து சரியான விஷயம். வாட்ச்ஃபுல்லா இருந்ததுன்னா இல்ல நீங்க சரியான ஒரு கன்சல்டன்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொன்னல சார், இந்த ஃபால் வரப்போகுதுன்ற போது அப்போ எந்த ஸ்டாக் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம கோல்ட்ல பண்ணிக்கலாமா, இல்ல வேற ஏதாவது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை மாத்திக்கலாமான்னு சொல்லிட்டு பண்றது பெஸ்ட். ஏன்னா ஃபாலிங்ல வந்து என்ன சார் பண்ண முடியும், நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னா ஃபாலிங்ல நீங்க எடுக்கலாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல வந்து புட் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டோ இல்ல நீங்க வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கிட்டோ நீங்க பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணி வேற எங்கேயாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ல மாத்திக்கிறது பெஸ்ட் சார். சார் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி 25, 26, 27 மட்டும் இல்ல சார், நம்ம எப்பயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்துட்டு நான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த மிஸ் பண்ண வேண்டாம். பட் எங்க ஒரு பீக் பாயிண்ட்டோ அங்க வெளில வந்துடுறது, லோயஸ்ட் பாயிண்ட்ல வந்துட்டு உள்ள வந்துடுறது, இதுதான் சார் வந்துட்டு சரியான விஷயம். எஃப்ஐஎஸ் அதான் சார் பண்றாங்க. சார் இன்னொரு ரெக்வெஸ்ட், இப்போ நீங்க யுவர் ஆக்சுவலி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் தான் மீட் பண்றோம் இல்லைங்களா? இதை வந்து இப்போ ஈவினிங் டைம் இது பண்றோம். இப்போ 9 o'clock we are மீட்டிங். அது எப்படியாவது கொஞ்சம் டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ½ hourன்றதை 45 minutes இல்லை 50 minutes அதை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தா we can discuss many points. அது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அது பார்த்துக்கலாம். சார் அழகேஷ் சார் சொன்னார்னா அது பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் தான் வந்து அட்மின் வந்து. ஸோ அவரு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் சார். நீங்க சொன்ன மாதிரி வாய்ஸ் அப்படியே மியூட் ஆயிடுச்சு சார். மாதிரி வந்து பண்றது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சார்.
எல்லாமே நம்ம பிளான் தானே சார். நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நம்ம ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி மாத்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அன்பு சார், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். நம்ம டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம் சார். நிறைய டைம் ஆயிடுச்சு, 46 minutes ஆயிடுச்சு. ஓகே சார், நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். சாரி சார். சார் நெக்ஸ்ட் வீக் சார் நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம், அது எவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா நான் கிளியரா வந்து போட்டுறேன் சார். அதே மாதிரி இப்போ மதன் சார் கேட்டிருந்தாங்க டாடா மோட்டார்ஸ் பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல வந்து டீட்டெயிலா நான் பிரசென்ட் பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க சார். அன்பு சார், அழகேசன் சார், நீங்க இருந்தாலும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் பண்ணும்போது நான் அதை பிரசன்டேஷன்ல கொடுத்துறேன் சார். ஓகே ஃபைன் சார், ஃபைன், சூப்பர் சூப்பர் சார். ஜெய்சங்கர் சார், உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. நெட்வொர்க் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல சார். தெரியல சார். நீங்க நான் ஜியோ ஃபைபர்ல தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மதன் சார், வேற என்ன உங்க சஜஷன் கொடுங்க. இன்னும் என்னென்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் சார்? ஆக்சுவலி வந்து என்னன்னா, இத வந்து ஒரு actually it's a very share market is not it is not regarding the topic வந்து cash cafe போட்டிருக்கீங்கல்ல. கேஷ் கஃபே இதை வந்து ஒரு தீமை வந்து நீங்க வந்து அதுக்கு ஒரு டெரிவேட்டிவ் இது கொடுக்கணும். இதனுடைய வாட் இஸ் கேஷ் கஃபேனா, கேஷ் கேஃப்ன்றது வந்து என்னென்ன நம்ம இதுல டிஸ்கஸ் பண்றோம், ஒருத்தருடைய ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, அவங்களுடைய எந்தெந்த விதமான ஃபைனான்சியல் டூல்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம், எதை பத்தி நம்ம பேசுறோம், வெதர் வி ஆர் பேசிங் ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட், சிப்பு அண்ட் எஸ்டபிள்யூபி அண்ட் இப்போ புதுசாக வந்துருக்கிற நியூ ஸ்கீம் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐஎஃப்னு ஒன்று வந்திருக்கு. அது இல்லாமல் அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் இதுலலாம் என்னென்ன அட்வான்டேஜஸ், ஐ மீன் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த டாபிக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய இந்த குரூப்போடைய கேஷ் கேஃப்லன்றதை போட்டு நீங்கள் ஒரு போட்டுருங்க. இந்த குரூப்பில் இந்த டாப்பிக்கில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்னு. அப்போ அதில் வந்து மெயின் ஸ்பீக்கராக சார் ஜெய்சங்கர் சார், அவர் பேரு ஜெய்சங்கர் சாரும் நீங்களும் தான் வந்து அட்மின் ஃபுல்லாக இது பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீக் எப்படி நடக்க போகுது, நெக்ஸ்ட் வீக் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் அது ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக்கா பேசுறோம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக்கா பேசிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நெக்ஸ்ட் வீக்ல நடக்க போகுது, இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ்னால மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்ன இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து இதுல ரியல் இன்வெஸ்டர் இருப்பாங்க. சரி, நாங்களாம் வந்து இன்வெஸ்டர். அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும், ஜெய்சங்கர் சாரோட செஷன், இப்போ என்னுடைய செஷனும் இருக்கலாம். இந்த வீக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதுவுமே இந்த வீக்ல வாங்காதீங்க, இந்த வீக்ல கொஞ்சம் இதோ பண்ணுங்க, எந்தெந்த நீங்க ஈக்விட்டி சஜஷன் கொடுக்குறோம் இல்லையா ஷேர்ல, இந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணு வந்து 3 விதமான மக்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா சிலருங்க வந்து வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 100 ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி ஷேர் வந்து கொடுங்க, இல்லையே 150 ருபீஸ்க்கு இருக்கிறத கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து சிலருங்க வந்து எல்லாரையாலும் 1000 ரூபாய் கொடுத்து ஷேர் வாங்க முடியாது, 1 2 போட்டுன்னா அவங்க இது பண்ண முடியும். தே ஆர் லுக்கிங் ஃபார் அட்லீஸ்ட் சார் எனக்கு வந்து அடுத்த ஒரு 10-5 வருஷத்துக்கு இந்த ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ற மாதிரி எனக்கு ஷேர் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎஃப் ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், அப்புறம் வந்து கிரீன் பவர், ஏதாவது ஒண்ணு. இது சி தட் இஸ் ஐ மீன் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் டெல்லிங் யூ இதை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி செக்டர் வைஸ் அதே மாதிரி நம்ம வந்து வி ஷுட் டாக் அபவுட் செக்டர் வைஸ். எந்தெந்த செக்டர் வந்து வர காலத்துல எப்படி போகுது, சம்மர் வரப்போகுது, சம்மர் வர்றதுனால எந்தெந்த செக்டர் இருக்க போகுது, ஏர் கண்டிஷன் செக்டர்னா இந்த வோல்டாஸ் அந்த மாதிரி இதுல வந்து ஷார்ட் டைம்க்கு நீ இது மாதிரி பண்ணலாம். அது வின்டர் வரும்போது நம்ம என்ன பண்ணோம். ஸோ நம்மளுடைய இயர்லிய 4 விதமா பிரிஞ்சு அது ஒவ்வொரு விதத்துக்கும் நம்ம எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இதே மாதிரி எவ்ரி குவார்டர்ஸ்க்கும் ரிசல்ட் வரும்போது ஏப்ரல்ல எல்லாமே ரிசல்ட் வரும். எந்தெந்த ரிசல்ட் வரும்போது இந்தந்த ஷேர்ல கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, இதெல்லாம் பை பண்றது. ஏன்னா ஐடி நல்லா போகலன்னா அது கீழே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜர் டாபிக்கை வச்சுக்கின்னு அந்தந்த டாபிக் அப்பப்போ வந்து நம்ம இது பண்ணோம். இப்போ நான் வந்து ஒன்னொரு குரூப்ல இருக்கேன். நான் டெய்லி வந்து ஆன்லைன்ல வந்து நாங்கள் பண்ணும்போது we discuss about almost around 2 hours on a day. டேல வந்து 1 hour டே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த அடுத்த வாரம் எப்படி போக போகுது, என்னென்ன மார்க்கெட் கண்டிஷன் இருக்கும் போது. அதுல ஒரு 150 பேர்ல 200 பேர் இருப்பாங்க. அதுல ஒன்லி மேல ஸ்பீக்கரா வரவங்க வந்து ஒரு 15-20 பேர். they will give that இது அவங்க டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. வேர்ல்டு மார்க்கெட்டை பத்தி ஒருத்தர் பேசுவாரு, இந்த இது. ஸோ அதுல ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லாருக்கும்.
அது ரொம்பவும் நீளமா போனாலும் இதாக தான் இருக்கும். ஸோ ஒரு டாபிக் எடுத்து இந்த செக்டர் வந்து போக போகுது. ஸோ இந்த மெயினா இருக்கிறோன்னு சொல்லுவார். இந்த செக்டர் ஸ்டீல் செக்டரை பாருங்க, அடுத்தது வந்து எஃப்எம்ஜி செக்டர் இப்போ சம்மர் வரதுனால இந்த செக்டர்ல இது போகும். அடுத்தது இந்த கோல் செக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு கோல்டைய செக்டர் வந்து நல்லா டூயிங் வெரி வெரி வெல். ஸ்டீல் செக்டர்ல வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இது பண்றதுனால நவ் ஸ்டீல் வில் கோ. அந்த மாதிரி செக்டர் வைஸ் பண்ணும்போது சிலர்களுக்கு ஐடியா இருக்கும். அந்த 200 பேர்ல யாராவது ஒரு 10 பேர் 5 பேர்ல வந்து அந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் தே வில் நாட் இன்வெஸ்ட் நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா இப்ப என்ன நடக்குதா தப்பு, நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பணம் இருக்குதுன்னு போய் சும்மாவே வாரம் வாரம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா கிடைச்சிச்சுன்னா தட் வில் பி அ வெரி குட். அது இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன பசங்களுக்கு எல்லாரும் வந்து அப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு ஒன்று வைக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கு ஒரு டாபிக் இருக்கணும். அப்ப நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணணும். நிறைய யங்ஸ்டர்ஸ்ட நம்ம ப்ரொமோட் பண்ணணும் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேஷ் கேஃப்ன்றது வந்து இது போகும். என்னுடைய ஒரு குரூப் இருக்கு ஐடியா ஹவுஸ்ன்னு. வி கிவ் லாட் ஆஃப் ஐடியாஸ். நான் இன்வெஸ்டரா இருக்கிறதுனால நான் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி இது பண்ணணும், ஹவு டு மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அங்கெல்லாம் பேசுறோம் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதாவது உமன் என்டர்பிரனரை நாங்கள் இது டெவலப் பண்றோம், உமன் இன்வெஸ்டரை டெவலப் பண்றோம். அந்த மாதிரி டாபிக்ல சார் ஜெய்சங்கர் சார் நல்லா இதே நான்லாம் இந்த வேலையை பண்றது இல்லை. எனக்கு வந்து என்னுடைய பிசினஸ் இருக்கு. ஐ ஹாவ் டு டூ அதர் ஒர்க். நான் வந்து ஷேர்ல யாருன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நான் 3 இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன், இப்போ கொஞ்சம் பணம் இருக்குப்பா, எதுலப்பா இன்வெஸ்ட் பண்றேன்னா அவருக்கு அமிச்ச உடனே அவரே பண்ணுவாரு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இவங்க பண்ணி லாஸ்ட் இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுலாம் கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்குது. நோ இஷ்யூ, இட் வில் கோ அப். ஐ நோ தட் இட் வில் கோ அப். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் ஒரு கேட்கலாம், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த செக்டர் இப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும், அடுத்த வாரத்துல அடுத்த 15 நாள்ல 20 நாள்ல இந்த செக்டர்ல வந்து ரொம்ப இதா இருக்கு. இந்த ஒஸ்ட் மார்க்கெட்லயே கூட ஒரு 4-5 ஷேர் வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணது. லாஸ்ட் 4 மாசத்துல சில ஷேர்ஸ் எல்லாம் 90% போயிருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேது, யாருன்னா சொன்னாதான் தெரியுது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து இங்க வந்து புட்ட பண்றதுக்கு தான் இந்த கிளப். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது ஜெய்சங்கர் சார் தான் சொல்லணும். அதனால நிறைய பேர் நம்ம வந்து இந்த நாலேஜ்ல இருக்கிறவங்கள கூட்டு வந்து இந்த கிளப் ஹவுஸ்ல சேர்க்கறதுக்கு நானும் ட்ரை பண்றேன் சார். இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க வந்து தே வில் கிவ் இட். பட் ஒன்னே என்னன்னா, அது நார்மலா இந்த இன்ட்ரெஸ்டான டாபிக் போகும்போது அது 1 hour ஆயிடும், 1.5 hours ஆயிடும். அவங்க அந்த டைம் லிமிட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகாது. அப்புறம் எல்லாரும் அங்க ஒத்துக்கணும் சார் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாமா. நம்ம 1 hourல பண்ணணும்னு வச்சுங்க, பாயிண்ட்ஸ் வில் நாட் கம் அவுட் 45 minutesல. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes 45 ஆகும், 45 1 hour ஆகும். the number of people will add up. அப்ப நம்ம டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் எதாவது சொன்னது எதாவது ஆட் பண்றதுன்னா நீங்க சொல்லுங்க சார், எதாவது தப்பா இருந்தா திருத்துங்க. தேங்க்யூ சார். வெல் சைட் சார், பியூட்டிஃபுல்லா இருந்தது சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்மளே ஒரு தீம் பேஸ்டா பண்ணலாம்னு சொல்லிக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு சார். அழகான விஷயம் சார். இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளைமேட்டிக் சீசன் பேஸ்டு, கிளைமேட்டிக் பேஸ்டு இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுப்போம். நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அந்த டைம்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்கும், அப்போ எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்லையும் பார்ப்போம், ட்ரேடிங் பேட்டர்ன்லையும் நம்ம வந்துட்டு கொடுக்க பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ரிசல்ட் இந்த இதில் வரப்போகுது, ஒரு மேஜர் கம்பெனிஸ்க்கோ இல்லை நார்மல் மைனர் கம்பெனிஸ்க்கோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும்போது பார்ப்போம். இந்த மாதிரி சில நேரங்கள் ஐபிஓ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த ஒட்டின அடுத்த செக்டார்ஸ்குள்ளேயும் அதோட இம்பாக்ட் வந்துட்டு வரும், அப்பயும் நம்ம கொடுக்குற மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம குளோபல் நியூஸ்லைக்கும் சில விஷயங்கள் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போல்லாம் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துட்டே இருப்போம். இந்த ஸ்டாக்ஸ்ல பண்ணும்போது யாரெல்லாம் அதுல வந்துட்டு வாங்கிக்கிறாங்களோ அதுல வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நல்லதா இருக்கும். அது மாதிரி நீங்க யங்ஸ்டர்ஸுக்கும் விமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்குலாம் கொடுக்கலாம்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நல்ல டாபிக் சார், அதெல்லாம் பண்ணலாம். சார்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் சார். வந்துட்டு ஒரு 45 minutesல ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 hourல கொண்டு போகலான்றது. ஏன்னா சார் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அதுல எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ சாருக்கு ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய லிசனிங் மோட நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாதுன்னு பாக்குறாரு, போர் அடிச்சிடக்கூடாது, ரொம்ப லாங் டைம் ஹோல்டிங்கா இருந்தா வந்து அவங்களுக்கு மாதிரி இதுவா ஃபீல் ஆகிடக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. பட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது பண்றோம் சார். சார் ஹேண்டிங் ஓவர் டு அழகேசன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல ஐடியா சார், பியூட்டிஃபுல்லான. தேங்க்யூ சார். உங்கள் குரூப்பில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம்ல சார். நான் வேணாலும் மதன் சார் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் போட்டு விட்டுறேன். கிவ் மோர் சஜஷன், ஆல்வேஸ் வெல்கம். அதை என்ன கேட்டாலும் ஜெய்சங்கர் சார் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அவரை பயன்படுத்தி
நாங்கள் பாஸ்ட் 25 வீக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்சூரன்ஸு, பர்சனலு, ஃபைனான்ஸு. ஏன்னா கேஷ் கேஃபேன்றது வந்து ஆல் டைப் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லை இன்னும் சிறப்பாக நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்களா, அதையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ சார். ஒரு தளத்தை நிறைவு பண்ணிடலாங்களா? அன்பு சார். பண்ணிடுறேன் சார். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் தனியாக 2 பேருக்கும் மெசேஜ் போட்டிருக்கேன். தேங்க்யூ. ஓகே சார். நீங்கள் வாட்ஸ்அப் நிறையா போடுங்க, இன்டிமேட் பண்ணுங்க, நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. 25வது வாரம் ஒரு சிறு கலந்துரையாடலோடு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம், ஷேர் பண்ணுவோம், வின் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன். So thank you and good night to all.